ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். மாதா லலிதா தேவி கி ஜெய். எல்லாம் வல்ல அம்பிகையாகிய பராசக்தியினுடைய அனுகிரகத்தினாலே நாம் எல்லாரும் இன்று முதல் 15 நாட்களுக்கு தேவி ஸ்தோத்திரங்களை எல்லாம் பாராயணம் பண்ண இருக்கின்றோம். அதன் முதல் நாளாக இன்று ஸ்ரீ லலிதா பஞ்சரத்னம் அப்படிங்கக்கூடிய உயர்ந்த ஒரு ஸ்தோத்திரத்தை நம்ம எல்லாரும் கற்றுக்கொண்டு பாராயணம் பண்ண போறோம். லலிதா பராபட்டாரிகையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த சாரதா நவராத்திரி, சரத் நவராத்திரி உற்சவம் நம்ம எல்லாருடைய மனதிலும் ஒரு ஆனந்தத்தையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு ஜெகதாம்பிகையை வணங்கி கொண்டு இன்றைய லலிதா பஞ்சரத்ன சத்சங்கத்தை ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அம்பாள் மேல ஒரு நாமாவளி பாடிட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் லலிதா பஞ்சரத்னம் சொல்லுவோம். மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, 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 மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. லலிதாம்பிகையே சரணம் சரணம், லலிதாம்பிகையே சரணம் சரணம், லலிதாம்பிகையே சரணம் சரணம், லலிதாம்பிகையே சரணம் சரணம். மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, 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 மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தோத்திரம் இருக்கிறதே, அதற்கு பெயர் ஸ்ரீ லலிதா பஞ்சரத்ன ஸ்தோத்திரம், அப்படி இல்லாட்டி லலிதா பிராதஸ்மரண ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர். காலையில் எழுந்த உடனே ஸ்ரீ லலிதா தேவியை நாம் அனைவரும் நினைப்பதற்கு பேர் பிராதஸ்மரணம். பிராத்தகா அப்படின்னா காலை வேளை. அந்த நேரத்திலே நினைத்தல் அப்படின்னா நம்ம நேத்திக்கே பார்த்தோம். ஸ்மரணம் அப்படின்னு பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி அப்படின்னு பார்த்தோம். ஸ்மர அப்படின்னாக்க நினைக்கிறது. லலிதாம்பிகா பிராத்தஸ்மரண ஸ்தோத்திரம் அப்படிங்கிற இந்த ஸ்தோத்திரம் ஆச்சரியமானது. ஆதிசங்கர பகவத் பாதாளாலே இந்த லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணப்பட்டது. எப்பொழுதும் ரமாவாணி நிசேவிதையாக இருக்கக்கூடிய தாயார் ஸ்ரீ லலிதா பரா பட்டாரிகா திரிபுர சுந்தரி. இந்த தேவியானவள் ரொம்பவும் ஆச்சரியமான கோலத்திலே வீற்றிருக்கிறாள். நீங்க எல்லாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தன்னுடைய 4 கரங்கள்ல கரும்புவில் பஞ்சபானங்கள், அதுக்கப்புறம் பாச அங்குஷம், இது எல்லாத்தையும் வச்சு கொண்டு ஒரு பக்கம் மகாலட்சுமியும் மற்றொரு பக்கம் சரஸ்வதி தேவியும் சதா சாமரம் போட்டுருக்க, சதாசிவனையே தனக்கு ஆசனமாக படுக்கையாக கொண்டு சதாசிவன் மேல உட்கார்ந்திருக்காள். சுவாமி இப்படி உட்கார்ந்திருக்க, எம்பெருமாட்டி இப்படி உட்கார்ந்திருக்க, அவளுக்கு 4 கட்டில் கால்களாக பிரம்மதேவனும் மகாவிஷ்ணுவும் மகேஸ்வரன் ஈஸ்வரனும் ருத்ரனும் இருக்கின்றார்கள். இந்த 5 பேரும் பஞ்ச பிரம்மாசனம் அப்படின்னு பேர். 5 பேர். முதல்ல பிரம்மா படைப்பவர், விஷ்ணு காப்பவர், ருத்ரன் அழிப்பவர், இந்திரன் அதாவது ஈஸ்வரன் மகேஸ்வரன்கிறவர் மறைப்பவர், திரோதான சக்தி, திரோதான கரீஸ்வரி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்றா. சதாசிவன் அருள்பவர். இந்த 5 பேத்தையும் தன்னுடைய ஆசனமாக கொண்டவள் லலிதா திரிபுர சுந்தரி. பக்கத்துல தன்னுடைய குமார கணநாதாம்பா அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்ற மாதிரி விநாயக பெருமானும் முருக பெருமானும் பக்கத்துல இருக்கா. இதெல்லாம் லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்றா. ரமா வாணி நிசேவிதா அப்படிங்கிற நாமத்துல மகாலட்சுமியும் இந்த நாமங்கள்லாம் சொல்லி வழிபட்டாலே லலிதா தேவியே பூர்ணமா வழிபட்ட ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும். நான் சொல்ற நாமங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. லலிதா திரிபுர சுந்தரி,
முதல்ல அம்பாள் பராபட்டாரிகா, அவள் தான் எல்லாத்துக்கும் பரமானவள். அவளுக்கு பக்கத்துல ரமையும் வாணியும், அதாவது லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இருக்கின்றார்கள். அந்த நாமம் லலிதா சகஸ்ரநாமத்துல ரமா வாணி நிசேவிதாயை நமஹா, நிஷேவிதாயை நமஹா, இது ஒரு நாமம். அடுத்தது பஞ்ச பிரேதாசனாசீனா, அது ஒரு நாமம். பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி, அது ஒரு நாமம். இதெல்லாம் இந்த 5 பேர் மேலையும் இருக்கிறத சொல்றது. இன்னும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா பிரம்மாவுக்கு சிருஷ்டிகர்த்ரி பிரம்ம ரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி அப்படின்னு விஷ்ணுவ சொல்லியிருக்கா. சம்ஹாரிணி ருத்ர ரூபா, ருத்ரன். திரோதான கரீஸ்வரி, திரோதானம்ங்கிறது ஈஸ்வரன் பண்ற. இங்க கீழே தமிழ்ல பெயர் எழுதியிருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அதுக்கப்புறம் திரோதான கரீஸ்வரி, சதாசிவா அனுகிரகதா, அனுகிரகத்தை கொடுக்கிறார். ஆக்சுவலா பாலா திரிபுர சுந்தரிங்கிறது இந்த அம்பாள் கிடையாது. பாலா திரிபுர சுந்தரிங்கிறது லலிதாம்பிகையுடைய மகள், சின்ன குழந்தையா இருக்கக்கூடிய தேவி. அடுத்தது பார்த்தேள் அப்படின்னா குமார கணநாதாம்பா அப்படிங்கிற நாமத்தினால விநாயகர் முருகனுக்கு தாயாக இருப்பதையெல்லாம் சொல்றான். இப்ப நான் சொன்ன நாமங்கள்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றேன், நீங்க ஒரு தடவை இந்த நாமங்களை எல்லாம் சொல்லுங்க. ஓம் லலிதாம்பிகாயை நமஹ, ஓம் லலிதாம்பிகாயை நமஹ, ஓம் ரமாவாணி நிஷேவிதாயை நமஹ, ஓம் ரமாவாணி நிஷேவிதாயை நமஹ, ஓம் பஞ்ச பிரேதாசனாசீனாயை நமஹ, ஓம் பஞ்ச பிரேதாசனாசீனாயை நமஹ, ஓம் பஞ்ச பிரம்மஸ்வரூபிண்யை நமஹ, ஓம் பஞ்ச பிரம்மஸ்வரூபிண்யை நமஹ, ஓம் சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபாயை நமஹ, ஓம் சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபாயை நமஹ, ஓம் கோப்த்ரை கோவிந்தரூபிண்யை நமஹ, ஓம் கோப்த்ரை கோவிந்தரூபிண்யை நமஹ, ஓம் சம்ஹாரிண்யை ருத்ரரூபாயை நமஹ, ஓம் சம்ஹாரிண்யை ருத்ரரூபாயை நமஹ, ஓம் திரோதானகர்யை ஈஸ்வர்யை நமஹ, ஓம் திரோதானகர்யை ஈஸ்வர்யை நமஹ, ஓம் சதாசிவாயை அனுகிரகதாயை நமஹ, ஓம் சதாசிவாயை அனுகிரகதாயை நமஹ, ஓம் குமார கணநாதாம்பாயை நமஹ, ஓம் குமார கணநாதாம்பாயை நமஹ, ஓம் ஸ்ரீ சிவாயை நமஹ, ஓம் ஸ்ரீ சிவாயை நமஹ, ஓம் ஸ்ரீ சிவசக்தி ஐக்கியஸ்வரூபிண்யை நமஹ, ஓம் ஸ்ரீ சிவசக்தி ஐக்கியஸ்வரூபிண்யை நமஹ, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமோ நமஹ, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமோ நமஹ. இந்த லலிதா சகஸ்ரநாமத்தின் எல்லா நாமங்களும் இந்த ஒரு படத்திலேயே நமக்கு தர்சனமா இருக்கிறது. அடுத்தபடியா நம்ம ஸ்ரீ லலிதா பஞ்சரத்ன ஸ்தோத்திரத்துக்குள்ள போவோம். முதல் ஸ்லோகத்துல எம்பெருமாட்டியினுடைய திருமுகம் வர்ணிக்கப்படுகின்றது. அந்த திருமுகத்திற்கு ஒரு நமஸ்காரம். காலையில எழுந்த உடனே அம்பாளுடைய முகத்தை நினைத்து அதுல விழிக்கிற மாதிரி, அம்பாளை நினைச்சுண்டே, அம்பாளுடைய முகத்தை நினைச்சுண்டே நம்ம கண்ணை முழிக்கிறோம். அதுதான் சொல்றா முதல் ஸ்லோகத்துல. பிராதஸ்மராமி 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 லலிதாவதனாரவிந்தம் 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 பிராதஸ்மராமி லலிதாவதனாரவிந்தம் பிராதஸ்மராமி லலிதாவதனாரவிந்தம் பிராதஸ்மராமி லலிதாவதனாரவிந்தம் பிம்பாதரம் பிருதுலமௌக்திகசோபிநாசம் பிம்பாதரம் பிருதுலமௌக்திகசோபிநாசம் பிம்பாதரம் பிருதுலமௌக்திகசோபிநாசம் ஆகர்ண தீர்ഘநயனம் மணிகுண்டலாఢ్యం ஆகர்ண ஆகர்ண தீர்ঘநயனம் மணிகுண்டலாఢ్యం மந்தஸ்மிதம் மிருகமதோஜ்வல பாலதேசம் மந்தஸ்மிதோ மிருகமதோ
मन्दस्मितम् मृगमदोज्ज्वलपालदेशम् प्रातः स्मरामि ललितावदनारविन्दम् बिम्बाधरम् पृथुलमौक्तिकशोभिनासम् आकर्णदीर्घनयनम् मणिकुण्डलाढ्यम् मन्दस्मितम् मृगमदोज्ज्वलपालदेशम् இன்னொரு தடவை சொல்லுவோமா? மிருகமதோஜ்வல பாலதேசம். பிராதஸ்மராமி லலிதாவதனாரவிந்தம் பிம்பாதரம் பிரதுலமௌக்திகசோபிநாசம் ஆகர்ண गणयनमणिकुण्डलाढ्यम् மிருகமதோஜ்வல பாலதேசம். அடுத்ததா நம்ம ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு போவோம். முதல் ஸ்லோகத்தை என் கூட சேர்ந்து 2 தடவை சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை சொல்லுங்க. ஸ்மராமி லலிதாவதனாரவிந்தம் பிம்பாதரம் பிரதுலமௌக்திகசோபிநாசம் ஆகர்ணதீர்घनयनम् மணிகுண்டலாढ्यम् மந்தஸ்மிதம் மிருகமதோஜ்வல பாலதேசம். பிம்பாதரம் கோவை பழம் மாறி இருக்கக்கூடிய தேவியினுடைய திரு அதரம் உதட்டினை நான் நினைக்கின்றேன். அம்பிகையினுடைய அந்த மூக்கிலே அழகாக பிருதுல மௌக்திக முத்தாலான புல்லக்கு அது தொங்கக்கூடிய அந்த மூக்குத்தியை அணிந்து கொண்ட மூக்கினை நான் நினைக்கிறேன். காது வரை நீண்டு இருக்கக்கூடிய அம்பாளுடைய கண்களை நான் நினைக்கிறேன். மணிகள்லாம் நவரத்னங்களும் பதிச்சிருக்கக்கூடிய குண்டலத்தோடு இருக்கக்கூடிய காதினை நான் நினைக்கிறேன். அழகாய் சிரிக்கக்கூடிய அம்பாளுடைய மிருகமதோஜ்வல பாலதேசம் அப்படின்னாக்கா கஸ்தூரி எல்லாம் வச்சுன்னு இருக்கக்கூடிய அம்பாளுடைய இந்த சார்ஜே இல்லை. தக்கா இருக்கே.
இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு போவோம். கேக்குறதா? யாராவது உங்களுக்கு கேக்குறதா? சவுண்ட் கேக்கல. இந்த ஒரு நிமிஷம் செக் பண்றேன். இப்ப கேக்குறதா? கேக்குறது ஓகே. நீங்க தேங்க்யூ. ரெண்டாவது ஸ்லோகம் பார்ப்போம். ஹலோ, கேட்கவே இல்ல. இந்த ஒரு நிமிஷம். இப்ப பார்ப்போம். ரெண்டாவது ஸ்லோகம் சொல்லுவோம். அம்பாளுடைய முதல் ஸ்லோகத்தோட கடைசி வரியில பார்த்தீங்கன்னா மிருகமதோஜ்வல பாலதேசம் அப்படின்னு எம்பெருமாட்டியினுடைய நெற்றியில அந்த ஆச்சரியமான கஸ்தூரி திலக்கம் எல்லாம் இருக்கிறதை வர்ணித்தார். அடுத்ததா ரெண்டாவது ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகத்துல பிராத பஜாமி லலிதா புஜகல்பவல்லி அப்படிங்கக்கூடிய ரெண்டாவது ஸ்லோகம். இப்ப எல்லாத்துக்கும் கேக்குறதா? கேக்குறது. சரி சரி. இங்க கொஞ்சம் நெட்வொர்க் கனெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறது. சரியா இல்லாட்டினாலும் நம்ம மறுபடியும் கூட அதை பார்ப்போம். இப்போதைக்கு இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு சொல்லுவோம். கொஞ்சம் இங்க நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. நம்ம பார்த்து ரெண்டாவது ஸ்லோகம். பிராதர் பஜாமி லலிதா भुजकल्पवल्ली प्रातर्भजामि ललिता भुजकल्पवल्ली प्रातर्भजामि ललिता भुजकल्पवल्ली रत्नांगुलीयलसदंगुली पल्लवाढ्याम् रत्नांगुलीयलसदंगुली पल्लवाढ्याम् रत्नांगुलीयलसदंगुली पल्लवाढ्याम् प्रातर्भजामि ललिता भुजकल्पवल्ली रत्नांगुलीयलसदंगुली पल्लवाढ्याम् माणिक्य हेमवलयांगद शोभमानाम् माणिक्य हेमवलयांगद शोभमानाम् हेमवलयांगद शोभमानाम् पुण्ड्रेक्षु चापकुसुमेषु सृणीर्दधानाम् पुण्ड्रेक्षु चापकुसुमेषु सृणीर्दधानाम् पुण्ड्रेक्षु चापकुसुमेषु सृणीर्दधानाम् प्रातर्भजामि ललिता भुजकल्पवल्ली रत्नांगुलीयलसदंगुली पल्लवाढ्याम् माणिक्य हेमवलयांगद शोभमानाम् पुण्ड्रेक्षु चापकुसुमेषु सृणीर्दधानाम् प्रातर्भजामि ललिता भुजकल्पवल्ली रत्नांगुलीयलसदंगुली पल्लवाढ्याम् माणिक्य हेमवलयांगद शोभमानाम् पुण्ड्रेक्षु चापकुसुमेषु सृणीर्दधानाम्. அம்பாளுடைய புஜம், அம்பாளுடைய கையை வர்ணிக்கிறார் இந்த இரண்டாவது ஸ்லோகத்திலே. காலையில் எழுந்தவுடன் அம்பாளுடைய கையை நான் பூஜிக்கின்றேன். அந்த கை எப்படி இருக்கு? கல்பவல்லி அப்படின்னா கற்பக கொடி போல இருக்கிறதாம். கற்பக
கொடி, கற்பக விருட்சம் மாதிரி கற்பக கொடி மாதிரி இருக்கிறதா. ரத்ன அங்குலிய லசத் அங்குலி பல்லவாட்யாம், அம்பாளுடைய கையில இருக்கக்கூடிய மோதிரங்கள், நிறைய ரத்னத்தாலான மோதிரங்கள்லாம் போட்டு இருக்கிற திரு விரல்களை நான் நமஸ்கரிக்கிறேன். மாணிக்ய ஹேம வலையாங்கத சோபமானாம், கையில அங்கதங்கள், தோல் வளைகள், கையில வளையல்கள் இதெல்லாம் போட்டு இருக்கக்கூடிய அந்த புஜத்தினை நான் நினைக்கின்றேன். அது மட்டும் அல்லாது கையில 5 புஷ்பங்களால் ஆன பானத்தையும் கரும்பாலான வில்லையும் அந்த வில்லுக்கு நான் வண்டுகளால் ஆன நாணையும் கொண்ட அந்த கரும்பு வில்லை கொண்டவளை புன்றேக்ஷு சாப்ப குசுமேஷு ஸ்ருணீர்ததானாம், அதை வச்சிருக்கக்கூடிய அந்த கரங்களை நான் நினைக்கிறேன். கற்பக கோடிய அம்பாளுடைய கரம் மாதிரி இருக்கிறதா, அந்த கரத்தை நான் நினைக்கிறேன்னு 2வது ஸ்லோகத்துல சொல்றார். நம்மளும் 2வது ஸ்லோகத்தை இன்னொரு தடவை சொல்லிட்டு 3வது ஸ்லோகத்துக்கு போவோம். பிராதர் பஜாமி லலிதா புஜ கல்பவல்லி ரத்னாங்குலியல சதங்குலி பல்லவாட்யாம் மாணிக்ய ஹேம வலயாங்கத சோபமானாம் புன்றேஷு சாப குசுமேஷு ஸ்ருணீர்ததானாம். அடுத்தது 3வது ஸ்லோகம் அம்பாளுடைய பாதங்களை வர்ணிக்கிறார். இப்ப பாருங்க, முதல் ஸ்லோகத்தில் அம்பிகையினுடைய திருமுகம் வதனத்தை வர்ணித்தார். 2வது ஸ்லோகத்திலே அம்பிகையினுடைய புஜத்தை, கையை வர்ணித்தார். அடுத்தது 3வது ஸ்லோகத்தில் அம்பிகையினுடைய சரணங்கள், அதாவது கால்கள், பாதங்கள், அந்த பாதங்களை வர்ணிக்கின்றார். பிராதர்நமாமி லலிதா சரணாரவிந்தம் பிராதர்நமாமி லலிதா சரணாரவிந்தம் பிராதர்நமாமி லலிதா சரணாரவிந்தம் பக்தேஷ்டதான நிரதம் பக்தேஷ்டதான நிரதம் பக்தேஷ்டதான நிரதம் பவ சிந்து போதம் பவ சிந்து போதம் போ இல்ல போ பவ சிந்து போதம் भक्तेष्टदान निरतं भव सिन्धुपोतं भक्तेष्टदान निरतं भव सिन्धुपोतं भक्तेष्टदान निरतं भव सिन्धुपोतं पद्मासनादि सुरनायक पूजनीयं பத்மாசனாதி சுரநாயக பூஜனீயம் பா சொல்லணும் முதல் பா பத்மாசனாதி சுரநாயக பூஜனீயம் பத்மாசனாதி சுரநாயக பூஜனீயம் பத்மாங்குஷ த்வஜ சுதர்சன லாஞ்சனாட்யம் பத்மாங்குஷ த்வஜ சுதர்சன லாஞ்சனாட்யம் பத்மாங்குஷ த்வஜ சுதர்சன லாஞ்சனாட்யம் பிராதர்நமாமி லலிதா சரணாரவிந்தம் பக்தேஷ்டதான நிரதம் பவ சிந்து போதம் பவ சிந்து போதம் போதம் சொல்லு, அது தப்பு. பத்மா சொல்லக்கூடாது, பத்மா அதே 4 பத்மாதான், பா சொல்லக்கூடாது. பத்மா பத் ரெண்டுமே பத்மாதான். பத்மம்னா தாமரை மலர், அரவிந்தம், பத்மம், அம்புஜம், பங்கஜம் இதெல்லாம் தாமரைக்கான வேறு வேறு பெயர்கள். பிராதர்நமாமி லலிதா சரணாரவிந்தம் பக்தேஷ்டதான நிரதம் பவ சிந்துபோதம் பத்மாசனாதி சுரநாயக பூஜனீயம் பத்மாங்குஷ த்வஜ சுதர்சன லாஞ்சனாட்யம். பிராதர்நமாமி லலிதா சரண அரவிந்தம், முதல்ல வதன அரவிந்தம், முகத்தாமரை. இப்ப சொல்றது பதத்தாமரை. லலிதா சரண அரவிந்தம், அவளுடைய பாதம் தாமரை மலரை நான் நமாமி. பக்த இஷ்ட தான நிரதம், பக்தர்களுக்கு இஷ்டமான எல்லாத்தையும் தானம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ரூபம். தானம்னா என்ன? கொடுக்கிறவள். பக்தர்களுக்கு இஷ்டமானதையெல்லாம் கொடுக்கக்கூடியவளாய், கொடுக்கக்கூடியதாய் அம்பிகையுடைய பாதங்களே இருக்கு. அம்பாள் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அம்பாளுடைய பாதங்களே அதெல்லாம்
பவசிந்தோ அப்படின்னா என்ன? சம்சார சாகர கடல்ல இருந்து நம்மளை காப்பாற்றுவதாக அம்பிகையினுடைய பதத்தாமரைகள் இருக்கின்றன. பத்மாசனாதி சுரநாயக பூஜனீயம். பத்மாசனன்னா தாமரையை ஆசனமாய் கொண்டவர். யாரு? பிரம்மதேவர். பிரம்மதேவர் முதலான தேவர்களுடைய தலைவர்களால், தேவர்களுடைய தலைவர்களே பூஜை பண்றான்னா தேவர்கள் பூஜை பண்ண மாட்டாளா? அப்படி எல்லாராலும் பூஜிக்கப்படுவது எது? தேவியினுடைய திருப்பாதங்கள். அந்த பாதத்துல உள்ளங்கால்ல இந்த இங்க சொல்றதெல்லாம் இருக்கிறதா. பத்மன்னா தாமரை மலர் அச்சு இருக்கான். அந்த ரேகைகள் அம்பாளுடைய ஸ்ரீபாதத்துல. அதுக்கப்புறம் அங்குஷம் கையில வச்சுருக்காங்க. அந்த அங்குஷத்தோட படம் இருக்கான். அந்த அங்குஷ முத்திரை இருக்கான் கால்ல. அப்புறம் துவஜ கொடி முத்திரை இருக்கான். சுதர்சன சக்கரத்தோட முத்திரை இருக்கான். இதெல்லாம் லாஞ்சனம் அப்படின்னா இந்த குறிகள்லாம் இருக்கக்கூடிய பாதத்தை நான் வணங்குகின்றேன். எந்த பாதம்? லலிதாம்பிகையினுடைய தாமரை மலர் பாதம். பக்தர்கள் வேண்டியவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய பாதம். பக்தர்களுடைய சம்சார சாகரத்திலிருந்து அவர்களை கரையேற்றக்கூடிய பாதம். பிரம்மதேவன் முதலான சகல தேவ தலைவர்களாலும் பூஜை பண்ணப்படக்கூடிய பாதம். பத்மம், அங்குஷம், கொடி, சுதர்சனம் ஆகிய முத்திரைகளை எல்லாம் கொண்ட அந்த தேவியினுடைய திருப்பாதத்தை நான் காலையில எழுந்த உடனே என்ன பண்றேன்? நமாமி, வணங்குகின்றேன்னு சொல்றார். அடுத்தது 4வது ஸ்லோகம். பிராதஸ்துவே பரசிவாம் லலிதாம் பவானி. பிராதஸ்துவே பரசிவாம் லலிதாம் பவானி. பிராதஸ்துவே பரசிவாம் லலிதாம் பவானி. त्रयन्तवेद्य विभवां करुणनवद्यां. त्रयन्तवेद्य विभवां करुणनवद्यां. त्रयन्तवेद्य विभवां करुणानवद्यां. विश्वस्य सृष्टिलयस्थितिहेतुभूतां. विश्वस्य सृष्टिलयस्थितिहेतुभूतां. சொல்லுங்க. எக்கோ கேக்குதுங்க சார். எக்கோ தான் கேக்குதுங்க. ஓ சரி, ஒரு நிமிஷம். ஓகே. பிராதஸ்துவே பரசிவாம் லலிதாம் பவானி. பிராதஸ்துவே பரசிவாம் லலிதாம் பவானி. त्रय्यन्त वेद्य विभवां करुणानवद्यां. त्रय्यन्त वेद्य विभवां करुणानवद्यां. त्रय्यन्त वेद्य विभवां करुणानवद्यां. त्रय्यन्त वेद्य विभवां करुणानवद्यां. அடுத்தது 3வது வரி. विश्वस्य सृष्टिविलय स्थिति हेतुभूतां. विश्वस्य सृष्टिविलय स्थिति हेतुभूतां. विश्वेश्वरीं निगमवाङ्मनसादिदूरां. विश्वेश्वरीं निगमवाङ्मनसादिदूरां. विश्वेश्वरीं निगमवाङ्मनसादिदूरां. विश्वेश्वरीं निगमवाङ्मनसादिदूरां. प्रातस्तुवे परशिवां ललितां भवानी. प्रातस्तुवे परशिवां ललितां भवानी. त्रय्यन्त वेद्य विभवां करुणानवद्यां. त्रय्यन्त वेद्य विभवां करुणानवद्यां. विश्वस्य सृष्टविलय स्थिति हेतुभूतां. विश्वेश्वरीं निगमवाङ्मय मनसादिदूरां. அந்த பரதேவதையை, சிவஸ்வரூபிணியை, லலிதாம்பிகையை, அந்த பவானியை 3 வேதங்கள் ரிக்யஜு சாம வேதங்களால் போற்றப்படக்கூடிய வைபவத்தை உடையவளை, கருணையே வடிவமானவளை, உலகத்தை படைப்பவளை, காப்பவளை, அழிப்பவளை, பெயர்பட்ட ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் பண்ணக்கூடிய அந்த விஸ்வேஸ்வரியை வேதங்களாலும் வாக்கினாலும் மனசாலும் வர்ணிக்க முடியாத அளவுக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவ நமஸ்காரம் பண்றேன்.
பிராதஸ்துவே பிராதஸ்துவே இந்த ரெண்டு புள்ளியும் இஸ்ஸா மாறிடும். பிராதஸ்துவே பரசிவா லலிதாம் பவானி த்வயம் வேத்ய விபவாம் குணவத்யாம் விஸ்வஸ்ய விலயஸ்திதி ஹேதும் பூதாம் விஸ்வேஸ்வரி கமவாம் மனசாரி தூராம். அடுத்தது இரண்டாவது ஸ்லோகத்துல தினமும் காலையில சொல்றேன். பிரதர்வதாமி லலிதே தவ புண்ணிய நாம காமேஸ்வரீதி. இப்ப ரெண்டு வரியா சொல்லித்தேன் இந்த ரெண்டு ஸ்லோகங்களும். பிராதர்வதாமி லலிதே தவ புண்ணிய நாம காமேஸ்வரீதி கமலேதி மகேஸ்வரீதி. பிராதர்வதாமி லலிதே தவ புண்ணிய நாம காமேஸ்வரீதி கமலேதி மகேஸ்வரீதி. பிராதர்வதாமி லலிதே தவ புண்ணிய நாம कामेश्वरीति कमलेति महेश्वरीति. श्री शाम्भवीति जगतां जननी परेति वाग्देवतेति वचसा त्रिपुरेश्वरीति. श्री शाम्भवीति जगतां जननी परेति वाग्देवतेति वचसा त्रिपुरेश्वरीति. श्री शाम्भवीति जगतां जननी परेति வாக்தேவதேதி வசசா திரிபுரேஸ்வரீதி. ஐந்தாவது ஸ்லோகம் மறுபடியும் சொல்லுவோம், ரெண்டு தடவை சேர்ந்து சொல்லுவோம். பிராதர்வதாமி லலிதா தவ புண்ணிய தவ புண்ணிய நாம காமேஸ்வரீதி கமலேதி மகேஸ்வரீதி. ஸ்ரீ சாம்பவீதி ஜகதாம் ஜனனி பரேதி वाग्देवतेति वचसा त्रिपुरेश्वरीति. प्रातर्वदामि ललिते तव पुण्य नाम कामेश्वरीति कमलेति महेश्वरीति. श्री शाम्भवीति जगतां जननी परेति वाग्देवतेति वचसा त्रिपुरेश्वरीति. மா லலிதாம்பிகையே, காலையில் எழுந்தவுடனே உன்னுடைய நாமங்களை எப்படி சொல்றேன்? कामेश्वरी कमला महेश्वरी श्री शाम्भवी जगतां जननी परा वाग्देवता त्रिपुरेश्वरी. என்னுடைய வாயினால் இத்தனை நாமங்களையும் நான் சொல்றேன்னு அம்பாளை பிரார்த்திக்கின்றோம். அடுத்தது ஆறாவது ஸ்லோகம். 5 ஸ்லோகத்தோட பஞ்சரத்னம் முடிஞ்சது. ஆறாவது ஸ்லோகம் இதுக்கான பலஸ்ருதி. ஒரு வரி முழுக்க ஆரம்பத்துல இருந்து ஒரு கோடு வந்ததுதான் ஒரு வரி முடியாது. ஒரு வரியை பிரிச்சு 4 ஸ்லோகங்கள் வரைக்கும் உங்களுக்கு பழகணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இப்ப 5வது ஸ்லோகத்திலயும் 6வது ஸ்லோகத்திலயும் ஒரு வரி முழுக்க சொல்றோம். இது இப்படியே டெவலப் பண்ணி சொல்லத்தான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். அதனாலதான், வேற எதுவும் இல்லை. யஸ்லோக பஞ்சகமிதம் லலிதாம்பிகாயாஹ சௌபாக்யதம் சுலலிதம் பட்டதி பிரபாதே. யஸ்லோக பஞ்சகமிதம் லலிதாம்பிகாயாஹ சௌபாக்யதம் 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 சுலலிதம் படதி பிரபாதே. யஸ்லோக பஞ்சகமிதம் லலிதாம்பிகாயாஹ சௌபாக்யதம் சுலலிதம் படதி பிரபாதே. தஸ்மை ததாதி லலிதா வித்யம் ஸ்ரீயம் तस्मै ददाति ललिता विद्यां श्रियौ विमलसौख्यमनन्तकीर्तिं. तस्मै ददाति ललिता झटिति प्रसन्ना विद्यां श्रियौ विमलसौख्यमनन्तकीर्तिं. इति श्रीमच्छङ्कर भगवत्कृतौ ललिता पञ्चरत्नम् सम्पूर्णम्. இது ஸ்ரீமத்சங்கர பகவத்கோ லலிதா பஞ்சரத்னம் சம்பூர்ணம். 6வது ஸ்லோகம் சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம் சேர்ந்து. 2 தடவை சொன்னதுக்கு அப்புறம் சம்பூர்ண வாக்கியம் சொல்லுவோம். ஸ்லோக பஞ்சகமிதம் பஞ்சகமிதம் லலிதாம்பிகாயாஹ சௌபாக்யதம் சுலலிதம் படதி பிரபாதே. லலிதா பிரசன்டேஷன் கொடுங்க.
இப்ப 6வது ஸ்லோகம் சொல்லுங்க, பிரசன்ட் பண்றேன். யஸ்லோக பஞ்சகமிதம் லலிதாம்பிகாயாः சௌபாக்யதம் சுலலிதம் படதி பிரபாதே தஸ்மை ததாதி லலிதா ஜடிதி பிரசன்னா வித்யாம் ஸ்ரீயம் விமல சௌக்கியம் அனந்த கீர்த்திம் யஸ்லோக பஞ்சகமிதம் லலிதாம்பிகாயாः சௌபாக்யதம். இது 6வது ஸ்லோகம் தான் ஜி தெரியுதுங்க பிரசன்டேஷன்ல. சரி, நம்ம முடிச்சுட்டோம். நம்ம உங்களுக்கு டவுட் இருந்ததுனாக்கா அந்த ரெக்கார்டிங் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா நீங்க கேளுங்க. இப்ப ரெக்கார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு என்ன சொல்றேன் லலிதா பஞ்சரத்ன ஸ்தோத்திரமானது நிறைவு பெறுகின்றது. ஒரு தடவை அடியன் முழுக்க இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றேன். நீங்க எல்லாரும் மானசீகமா சொல்லுங்க, மியூட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். ஸ்ரீ லலிதா பஞ்சரத்னம் प्रातस्मरामि ललिता वदनारविन्दम् बिम्बाधरं पृथुलमौक्तिकशोभिनासम् मन्दस्मितं बालदेहम् प्रातर्भजामि ललिता भुजल्पवल्ली रत्नाङ्गुलीयरसदङ्गुलिपल्लवाढ्याम् माणिक्य हेमवल्यांग शोभमानां पुंपेक्षु श्रेणीयदानां ततर्णमङ्गला चरविन्दं निरतं धूपोक्तं पद्मासनादिपूजनीं सुदर्शनलाञ्छनाढ्यं प्रातस्वेशिनालिं भवतीं विश्वेश्वरीं निगमां मनसादिदूरां प्रातर्वदामि तमेश्वरीति कमयति श्रीशाम्भवीति जननीति वाग्देवतेति वचसा त्रिपुरेश्वरी श्लोक पंचकमिदम्बिकायाः सौभाग्यदं सुललितं पठति प्रभाते तस्मै ददाति ललिता झटिति प्रसन्ना विद्यां श्रियं विमल सौख्यम् अनंत कीर्तिम् इति श्रीमद् शंकर भगवतः कृतौ ललिता पंचरत्नं संपूर्णम्. கடைசி ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்ன பார்த்தோம்னா, இந்த 5 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த பஞ்சகத்தை லலிதாம்பிகையினுடைய புகழை சொல்லக்கூடிய இந்த லலிதாம்பிகையினுடைய பஞ்சகத்தையும் கூடிய அழகான இந்த பஞ்சரத்னத்தை யார் ஒருவர் காலையிலே படிக்கின்றார்களோ அவர்களுக்கு லலிதா தேவியானவள் உடனே காட்சி கொடுப்பாள், நிறைய செல்வத்தை கொடுப்பாள், நல்ல கல்வியை கொடுப்பாள், சௌக்கியமான வாழ்க்கையை கொடுப்பாள், நல்ல புகழை கொடுப்பாள் அப்படின்னு எல்லாம் இந்த ஸ்தோத்திரம் சொல்றது. இப்பேற்பட்ட இந்த அளவிலே இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம கத்துண்டோம். இன்றைய தினம் லலிதா பஞ்சரத்ன ஸ்தோத்திரம். நாளையிலிருந்து தொடர்ந்து இது போல தேவி ஸ்தோத்திரங்களை எல்லாம் நாம் படிக்கிறதுக்கு அம்பாள் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணி கொண்டு இன்றைய சத்சங்கத்தில் இந்த அளவிலே நாம் நிறைவு பண்ணுகின்றோம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.